பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே மற்றும் ஒரு நல்ல ஒரு காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஒரு வசனத்தை நாம் வாசித்து ஆண்டவருடைய வார்த்தை தியானிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களை விட்டு பிரியவில்லை. அன்பானவர்களே, இந்த யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த வசனம் நமக்கு விளக்குகிறது. அன்பானவர்களே, பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களை விட்டு பிரிந்து விலகி போகவில்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, எதற்காக மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களோடு கூட வர வேண்டும்? இது நமக்கு நன்றாய் தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை விடுதலையாக்குகிறார். அவர்களை விடுதலையாக்கி அன்பானவர்களே ஒரு மிகப்பெரிய பயணத்தை, ஒரு நீண்ட பயணத்தை அவர்கள் மேற்கொள்ளப் போகிறார்கள். கிட்டத்தட்ட 40 வருஷம் அவர்கள் வனாந்தரத்திலே, பாலைவனத்திலே நடக்கப் போகிறார்கள். ஆண்டவருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும், இவர்கள் போகிற வழியிலே என்னென்ன சவால்கள் இருக்கிறது, எப்படிப்பட்ட பிரச்சனைகளை இவர்கள் எதிர்கொள்ள போகிறார்கள் என்று சொல்லி கர்த்தருக்கு தெரிந்தபடினாலே அவர் பகலிலே மேகஸ்தம்பத்திலையும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்திலையும் ஜனங்களுக்கு முன் சென்றார் என்று சொல்லி 21ஆம் வசனம் இப்படியாக அது சொல்லுகிறது. அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு 40 வருஷ நீண்ட பயணத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள். அன்பானவர்கள், அவர்கள் பயணத்தை தொடங்கின சில நாட்களிலேயே ஒரு மிகப்பெரிய 2 தடைகளை அவர்கள் சந்திக்க நேர்ந்தது. முன்பாக ஒரு தடை, பின்பாக ஒரு தடை. முன்பாக, கண்களுக்கு முன்பாக ஒரு பிரச்சனை இருக்கிறது. அந்த பிரச்சனை எப்படி தீர்க்க போகிறோம், அந்த பிரச்சனை நாம் எப்படி சமாளிக்க போகிறோம் என்று சொல்லி அவர்கள் யோசிப்பதற்குள்ளதாகவே பின்னாக ஒரு பிரச்சனை அவர்களை தொடர்ந்து வருகிறது. எனக்கு அன்பானவர்களே, நாம் சொல்லுவோம், எனக்கு முன்பாக செங்கடல் இருக்குது, எனக்கு பின்பாக என் சத்ரு சேனை தொடர்ந்து வருகிறது, ரெண்டுமே என்னை அழிக்க பார்க்குது என்று சொல்லி சில நேரத்தில் சொல்லுவோம். அதே சூழ்நிலை தான் இங்கே இஸ்ரவேலர்களுக்கு. அன்பானவர்களே, முன்பாக செங்கடல் இருக்கிறது. அவர்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கும்படிக்கு அன்பானவர்களே, முன்னேறினா அவங்க மூழ்கி இறந்து போய் விடுவாங்க. அதே இடத்துல நின்னா பின்தொடர்ந்து வருகிற சத்ரு அவர்களை அடித்து போடுவான். இப்போ முன்பாகவும் போக முடியாது, தொடர்ந்து ஒரே இடத்துல நிற்க முடியாது. என்ன செய்வது என்று சொல்லி அன்பானவர்களே அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்களுக்கு இருந்த ஒரே ஒரு வாய்ப்பு என்னவென்று சொன்னால் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவது மட்டும்தான். அவர்கள் தங்களுடைய ஆபத்திலே கர்த்தரை நோக்கி அவர்கள் கூப்பிட்டார்கள். அன்பானவர்களே, கர்த்தர் அற்புத விதமாக அவர்களுக்கு முன்பாக இருந்த செங்கடலை 2ஆக பிளந்தார். அவர்களுக்கு முன்பாக இருந்த பிரச்சனையை கர்த்தர் அன்பானவர்கள் அதை பிளந்து போட்டார். அவர்களுக்கு ஒரு வழி இல்லாத ஒரு இடத்துல ஒரு புதிய ஒரு வழியை உண்டாக்கினார். அவர்கள் அந்த செங்கடல் தாண்டி அவர்கள் முன் சென்றார்கள். அன்பானவர்களே, பின்பாக ஒரு பிரச்சனை பின்தொடர்ந்து வருகிறது. இப்போ முன்ன இருக்கிற பிரச்சனை தீர்ந்து விட்டது, பின்பாக ஒரு பிரச்சனை தொடர்ந்து வருகிறது. அன்பானவர்களே, எந்த பிரச்சனை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்ததோ அந்த பார்வோனின் சேனை, எகிப்திய சேனையை கர்த்தர் அன்பானவர்களே கடலிலே மூழ்கடித்து போட்டார். வசனம் சொல்லுகிறது, எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேல் புத்திரர் கண்டார்கள் என்று சொல்லி. அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை உங்களுடைய புலம்பலம் இதாக இருக்கும் என்று சொன்னால், ஐயோ எனக்கு முன்பாக ஒரு பிரச்சனை, பின்பாக ஒரு பிரச்சனை, நான் நிற்கவும் முடியாது, முன்னேறவும் முடியாது, நான் என்ன செய்வது என்று சொல்லி நான் தடுமாறிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு முன் செல்வேன், நான் உங்களுக்கு முன் செல்வேன், வழி இல்லாத இடத்துல நான் உங்களுக்கு வழியை உண்டாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வழிகளை நீங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். அவர் ஒரு நாளும் உங்களை அவர் தோல்வி அடைய, அவர் வெட்கப்பட அவர் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார். உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் நீக்கி போட்டு நீங்கள் முன்னேறி செல்ல கர்த்தர் உங்களுக்கு வழியை உண்டாக்குவாராக. நடந்தது என்ன அன்பானவர்கள்? 40 வருஷம் பலவிதமான பிரச்சனைகள் வந்தது. அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றிலேயும் கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார். சுகபத்திரமாக அவர்களை கானான் தேசத்திற்கு கர்த்தர் அவர்களை கொண்டு போய் சேர்த்தார்.
அன்பானவர்களே, உங்களுக்கு முன் செல்லுகிற கர்த்தர், அவர் மேகஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் உங்களுக்கு முன் செல்லுகிற கர்த்தர் ஒரு நாளும் உங்களை விட்டு பிரிய மாட்டார். அவர் வழியில்லாத இடங்களிலே உங்களுக்கு வழியை உண்டாக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டமாக இந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. பகலிலே மேக ஸ்தம்பத்திலேயும் இரவில் அக்னி ஸ்தம்பத்திலேயும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு முன் செல்லுகிற தேவன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை கர்த்தரின் தடைகளை நீக்கி ஆண்டவரே நீட்டாம் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே முன்னோக்கி நடத்தி செல்வீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிற செங்கடல் போன்ற பிரச்சனைகள், பின்பாக இருக்கிற ஆண்டவரே பார்வோன் சேனை போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை விட்டு நீங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதுமாக உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உம்முடைய கரம் கூட இருந்து ஆசீர்வதிக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.